அஸ்லாம் வலைக்கும். இந்த கேக் முட்டை இல்லாமல் தயிர் இல்லாமல் பண்ணேன்னு சொன்னேன். இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஜஸ்ட் 5 மினிட்ஸ் தான் இந்த கேக் பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு 2 கப் அளவு மைதா வந்து ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணி ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டுமே ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஓரமாக எடுத்து வச்சுருங்க. நீங்கள் எந்த பேனில் பேக் பண்ண போகிறீங்களோ அந்த பேனை க்ரீஸ் பண்ணி பட்டர் பேப்பர் போட்டு அதுவும் ஓரமாக ரெடி பண்ணி வச்சுருங்க. இன்னொரு பவுலில் ஒரு 1.5 கப் அளவு சர்க்கரை நான் ஆட் பண்ணுறேன். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த சர்க்கரையும் வெனிலா எசன்ஸும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த சர்க்கரையில் எல்லாத்துலேயுமே அந்த வெனிலா எசன்ஸ் வந்து கோட் ஆகியிருக்கணும். இந்த மாதிரி ரெடி பண்ணதுக்கப்புறமா நல்லா சூடான பால் ஒரு 2 கப் அளவு பால் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. சர்க்கரை இந்த பால் நல்லா கரைஞ்சிடணும். பால் ரொம்ப கொதிச்சு அந்த மாதிரி ஆகணும், பட் நல்லா சூடாக இருக்கணும். இதுலேயே பட்டரும் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் ஆட் பண்ணுற கிளிப்பிங் மிஸ் ஆயிடுச்சு. இதையும் ஆட் பண்ணி பட்டரெல்லாம் நல்லா கரைஞ்ச அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஃப்ளார் இருக்குல்ல, அதை இதில் ஆட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்துட்டு பீட்டர் எதுவுமே தேவையில்லை. நம்ம ஒரு விஸ்க் வச்சு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கட்டி மட்டும் பற்றக்கூடாது. ஃப்ளார் ஆட் பண்ண உடனே வந்துட்டு நீங்கள் விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும். இல்லைனா பால் சூடாக இருக்கிறதுக்கு நம்ம மாவு வந்து வெந்த மாதிரி ஆயிரும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. லம்ஸ் எதுவுமே இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பேட்சுலா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு செக் பண்ணிக்கோங்க கீழே எதுவும் மாவு வந்து கட்டியாக இருக்கா என்னன்ட்டு. பேட்டர் எந்த அளவுக்கு ஃப்ளோயாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிற பேனில் இந்த பேட்டர் ஃபுல்லாக போர் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளேயே வந்து அவனை 10 மினிட்ஸ் 180 டிகிரி செல்சியஸில் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. சேம் 180 டிகிரி செல்சியஸில் நம்ம 30 மினிட்ஸ் இந்த கேக் வந்து பேக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதிகமான பேக்கிங் டைம் வைக்கக்கூடாது. 30 மினிட்ஸில் செக் பண்ணி பாருங்கள். உங்களோட ஸ்கியூவர்ஸ் வந்துட்டு க்ளீனாக வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா டைமிங் பேக் பண்ண வேணாம். இன்கேஸ் கொஞ்சம் கொலன்னு இருக்கானா மட்டும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 2 or 3 மினிட்ஸ் வந்துட்டு பேக் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா சூடாகவே கட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சூடாக இல்லை, ஓரளவுக்கு சூடு இருக்குல்ல, அப்போவே நீங்கள் கட் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம். வேறு லெவல் டேஸ்டியாக இருக்கும். ஆறிடுச்சு அப்படின்னா அந்த மில்கி ஃப்ளேவரோட ஒரு சூப்பரான கேக்கு. கண்டிப்பாக மஸ்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.